நெல்லை மாவட்டம் முக்கூடல் பேரூராட்சி பகுதியில் சுத்திகரிப்பு செய்யப்படாத குடிநீரை விநியோகம் செய்யப்பட்டதால் அதை குடித்த 20 பேருக்கும் மேற்பட்டோர் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மக்களின் உயிருடன் விளையாடும் பேரூராட்சி நிர்வாகத்தின் அவலம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நெல்லை மாவட்டம் முக்கூடல் பேரூராட்சிக்கு உட்பட்ட முக்கூடல், சிங்கம்பாறை, அண்ணாநகர், சிவகாமிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள சுமார் 2000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளுக்கு பேரூராட்சி மூலம் தாமிரபரணி ஆற்றிலிருந்து நீர்த்தேக்க தொட்டியில் தேக்கி வைத்து குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த 2 வார காலமாக விநியோகம் செய்யப்படும் குடிநீரானது உறைக்கிணறு மூலம் சுத்தப்படுத்தப்படாமல் கலங்கலாகவும் சிறு சிறு புழுக்கள், பூச்சிகளுடன் விநியோகம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சுகாதார மற்ற குடிநீரை குடித்த முக்கூடல் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள 20 பேருக்கு வாந்தி, வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுள்ளது. அவர்கள் முக்கூடல் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அனுமதிக்கப்பட்ட பின்னரே மேல் சிகிச்சைக்காக திருநெல்வேலி மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். முக்கூடல் பேரூராட்சி நிர்வாகம் விநியோகம் செய்த சுத்தமில்லாத குடிநீர்தான் வாந்தி, வயிற்றுப்போக்கு ஏற்பட காரணம் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடந்த 15 நாட்களாகவே வீடுகளுக்கு விநியோகம் செய்யப்படும் குடிநீரானது கலங்களாகவும் சுகாதாரமின்றி இருப்பதாகவும் பலமுறை மனுக்கள் வழங்கியும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர். முக்கூடல் பேரூராட்சி சிங்கம்பாறை, அதாவது முக்கூடல் பேரூராட்சியிலிருந்து வழங்கப்பட்ட குடிநீரில் கிட்டத்தட்ட ஒரு 15 நாளாகவே குடிநீரில் வந்து கலங்களாகவும் புழுக்களும் சின்ன சின்ன பூச்சி மாதிரி வந்துகிட்டு இருக்கு. அதை ஏற்கனவே நாங்கள் முக்கூடல் பேரூராட்சி நிர்வாகத்தில் வந்து நாங்கள் ஏற்கனவே அதை முறையிட்டோம். இந்த மாதிரி குடிநீர் வந்து சுத்தமாக வரல, நீங்கள் அதுக்கு உடனே ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னோம். அவங்க இந்த செவிடங்காதில் ஊதின சங்கு மாதிரி எந்த ஒரு நம்ம புகார்கள் எது அறிவித்தாலுமே அவங்க வந்து அதுக்கு சரியான நிவாரணம் கொடுக்க மாட்டேங்காங்க, சரியான பதில் சொல்ல மாட்டேங்காங்க. 20 பேர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதற்கு முக்கூடல் பேரூராட்சி நிர்வாகமே முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் என்று நெல்லை மாவட்ட ஆட்சியர் முக்கூடல் பேரூராட்சி நிர்வாகம் மீது உடனடியாக தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றனர். நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் முக்கூடல் பகுதியில் மாபெரும் போராட்டம் நடத்துவோம் என்று எச்சரிக்கின்றனர். கிட்டத்தட்ட ஒரு 24 பேர் வந்து முக்கூடல் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இன்னைக்கு வந்து அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு முழு காரணம் முக்கூடல் பேரூராட்சியின் குடிநீர், சரியான சுத்தமற்ற குடிநீர் வழங்கலின் காரணமாக தான் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று இருக்கிறது. இதற்கு நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் உடனடியாக அதற்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். எடுக்க தவறும் பட்சத்தில் முக்கூடல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள கிராமங்கள் சார்பாக நாங்கள் முற்றுகை ஆர்ப்பாட்டம் நடத்த இருப்பதாக இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த சில நாட்களாக தமிழகத்தில் பல்வேறு நகர மற்றும் ஊராட்சி பகுதிகளில் கழிவுநீர் கலந்த சுகாதார மற்றும் குடிநீர் பருகியதால் வாந்தி, வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு 9 பேர் வரை பலியாகியுள்ளனர். அதனால் மக்கள் உயிருடன் விளையாடுவதை விட்டுவிட்டு சுகாதாரமான குடிநீர் விநியோகம் செய்யப்பட வேண்டும் என்பதே அனைவரின் வேண்டுகோளாக உள்ளது.